ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ. இன்றைய காணொளியில் கடும் சொற்கள் எத்தனை பலம் வாய்ந்தவை என்பதை ஒரு சிறிய கதை மூலம் பார்ப்போமா? முன்னொரு காலத்தில் அசுரன் ஒருவன் காளியை நோக்கி பல ஆண்டுகளாக கடும் தவம் இருந்து வந்தான். அவனுக்கு ஆதிபராசக்தியை வெல்ல வேண்டும் என்ற எண்ணம். அவனுடைய கடும் தவத்தை பார்த்து காளி தேவி அவன் முன்னால் தோன்றி, மகனே, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்றாள். அம்மா, நான் ஆதிபராசக்தியை வெல்ல வேண்டும் என்று கூறினான். உடனே காளி தேவி, மகனே, அது முடியாத காரியம், வேறு வரம் ஏதாவது கேள் என்று கூறினார். இல்லை அம்மா, எனக்கு ஆதிபராசக்தியை தான் வெல்ல வேண்டும் என்று பிடிவாதமாக கூறினான் அந்த அசுரன். திரும்பவும் காளி தேவி, முடியாது மகனே என்று கூறி நின்றாள். உடனே அந்த அசுரன் தன் வாளை எடுத்து தனது இடது காலை வெட்டி கொண்டான். இவ்வாறு செய்யாதே மகனே என்று காளி தேவி தடுத்தாள். அதை கேட்காமல் அசுரன் தனது வலது காலையும் வெட்டி கொண்டான். அப்போது காளி தேவி அமைதியாக நின்றாள். அடுத்த நொடி அசுரன் தன் வாளை கழுத்தில் வைத்து தனது தலையை வெட்டி கொள்ள முயன்றான். அப்போது காளிதேவி, நில் மகனே, உன்னால் ஆதிபராசக்தியை வெல்ல முடியாது. ஆனால் அவள் சக்தியை குறைக்க ஒரு உபாயம் சொல்கிறேன். அவள் முன்னால் போய் அவளை கடும் சொற்களால் பேசு, தன் பலத்தை இழப்பாள். அப்போது அவளை வெல்லலாம் என்று கூறி மறைந்தாள் காளிதேவி. அதே போலவே செய்தான் அசுரன். யுத்தம் ஆரம்பித்தது. யுத்தத்தில் ஆதிபராசக்தியை நோக்கி கடும் சொற்களை வீசினான் அசுரன். தன் நிலை தடுமாறி தன் சக்தி குறைந்து நின்றாள் ஆதிபராசக்தி. அப்போது சிவன் தோன்றி அம்மைக்கு சக்தியை கொடுத்து அம்மையை காப்பாற்றினார் என்பது கதை. எனவே மூவுலக தாயான ஆதிபராசக்திக்கே இந்த நிலைமை என்றால், சாதாரண பெண்களை நோக்கி கடும் சொற்களை வீசும்போது நாம் நிலை தடுமாறாமல், கோபப்படாமல், நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் என்பது இந்த கதையின் கருத்து. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.